ஹாய் கைஸ் ஐபிஎல் 59வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈவினிங் மேட்ச் இது 3:30க்கு ஸ்டார்ட் ஆகும் இந்தியன் டைமிங்க்கு. அண்டு பிரேக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து அவைலபிள் இல்லையா அப்படிங்கிற பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் எல்லா மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா விகே டீம்ஸ்னு நீங்கள் டெலிகிராம் சேனலில் சர்ச் பண்ணி கூட டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் வெறும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் எடுத்து டியூ ஆப்ஷன் மூலயமா ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் ரெஃபர் கோடு ரெண்டுமே கொடுக்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை பார்க்குறீங்க, இன்ஸ்டால் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிடைக்கும். அண்ட் ரியல் கேஷாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுப்பாங்க. உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி கூட ஃபர்தராக விளையாடலாம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு அண்ட் ரெஃபர் கோடு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறவங்க ரெஃபர் கோடை மறந்துடாமல் கொடுங்க. ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்திருக்கு. அந்த வைபவ் சூரியவன்சி அவர் வந்து ஒரு செஞ்சுரியெல்லாம் அடிப்பார். ஒரு பெரிய ஸ்கோரை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் 2 பேர் நின்று சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய பேட்டிங்க்கு ஃபேவரபுளான மேட்சஸ் நிறைய பார்த்துருக்கோம் இந்த கிரவுண்டில். ஸோ இந்த மேட்சும் வந்து ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் பேட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பவுண்டரி அது ஒரே ஒரு ப்ளஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஹை ஸ்கோரிங்காக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் மேட்ச்னால அந்த வேரியபிள் பவுன்ஸ் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 164 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இதோட ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு பெரிய குழப்பமா இருக்கிறது இந்த பிளேயிங் 11 தான். ஸோ நிறைய பிளேயர் ஐபிஎலுக்கு வரல, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி காரணமாக விலகி இருக்காங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் பிளே ஆப்ஸோட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நேஷனல் டியூட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய டீமோட ஐபிஎல் ஷெடியூலை கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலான 2 அப்டேட்டு நிதேஷ் ராணா அண்ட் சந்தீப் சர்மா 2 பேருமே இந்த சீசன்ல இருந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ அவங்களுக்கு பதிலாக ஹுவான்ட்ரே பிரிட்டோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா எஸ்ஏ T20s ஆடி இருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக நேண்ட்ரே பர்கர், ஆல்ரெடி நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸில் போன சீசன் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் கூட ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அவைலபிலிட்டி டவுட்ஃபுல்லாக இருக்குது. அவர் நிறைய நியூஸ் பார்க்குறோம், அவர் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸோட அஃபிஷியல் பேஜஸ், சோசியல் மீடியா பேஜஸில் 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த சமயத்தில் ஸோ இந்த நியூஸ் இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ வந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற பிளேயர் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டாகவே டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே இந்தியன் பிளேயர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ஸோ அதுவும் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சஞ்சு ஃபிட்டாக இருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே வந்துடுவார். 1 டவுன் ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூரியவன்சியும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால சஞ்சு வந்தாருன்னா 1 டவுன் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்க்கும்பொழுது பேட்டர்ஸில் ஓவர்சீஸ் பிளேயர் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆல்ரெடி 4 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஹுவான்ட்ரே பிரிட்டோரியஸ் அவரை உள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை ஆர்ச்சர் ஆடலை அப்படின்னா ஆண்ட்ரே பர்கர் கொண்டுருவாங்க. இல்லை மகேஷ் தீக்ஷனா வெளியில் உட்கார வச்சு கூட அவர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸோட ஆடுறாங்க. ரயான் பராக் அவர் கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் மினிமம் 2 அல்லது 3 ஓவர் எல்லா மேட்ச்லையுமே போட்டுடுறாரு. ஸோ அதனால ஓவர்ஸ் வந்து மேபி மோஸ்ட்லி யுத்வீர் சிங் ஓவரு, அதுக்கப்புறம் வந்து தீக்ஷனோட ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரும்
ஆகாஷ் மத்வாலும் ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் பேட்டர்னாக இருக்குது. அண்ட் இன்ஃபார்ம் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெய்ஸ்வால் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ரேயான் பராகும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு. மற்றபடி சூரியவன்சி அந்த ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் பெருசாக ரன்ஸ் எதுவும் அடிக்கலை. குணால் சிங் ராத்தோர் பெரிய பேட்டர், நல்ல ஒரு சாலிடான பேட்டர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். நிறைய சிக்ஸஸ் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். பட் ஐபிஎலுக்கு புதுசு, எப்படி ஆடுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். துரவ் ஜுரேல் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இந்த சீசன் ரொம்ப சுமாராக தான் ஆடி இருக்காரு. ஹெட்மயரும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ்லேயுமே ஒரு சில பிளேயர்ஸுக்கு பதிலாக ஒரு சில பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. கெயில் ஜேமிசன் எடுத்திருக்காங்க லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலாக. ஸோ அவர் மேபி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கிளென் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக மிச் ஓவனை வந்து எடுத்திருந்தாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். மிச் ஓவன் பிக் பாஸ் லீக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சாலிடான ஒரு பேட்டர், ஒரு டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய ஒரு பேட்டர், பயங்கரமாக 4 and 6 அடிப்பார், அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. பட் டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆர்யாவும் சரி, பிரப்சிம்ரன் சிங்கும் சரி சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுன்லையும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால மிச் ஓவன் அவரோட யூஸ்வல் ரோலுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டான ஒரு ரோலில் அவருக்கு பேட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கு. கெயில் ஜேமிசன் மேபி உள்ள கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஹர்ப்ரீத் பிராரை கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாங்கன்னா, இல்லை அப்படின்னா வைசாக் விஜயகுமார் அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 சாலிடான பவுலர்ஸு. அந்த 5வது பவுலர் வந்து வைசாக் விஜயகுமார் இல்லை ஹர்ப்ரீத் பிரார் இவங்க போடுவாங்க. மார்கஸ் டோனிஸ் தேவைப்பட்டால் ஒரு சில ஓவர்ஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல் இந்த ஜோ இங்கிள்ஸு, ஸோ இவரை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு அந்த கேட்டகரியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 3 பிளேயர் எடுத்திருக்கேன். ஒன்று ஆகாஷ் மத்வால். ஸோ ஆகாஷ் மத்வாலை பொறுத்த வரைக்கும் 5% கம்மியாக தான் அவரை எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து சாலிடான பவுலரு. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. டெத் ஓவர்ஸில் அவர் தான் ஓவர் போடுறாரு. கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால. லாஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் ஆடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் அவருக்கு அசிஸ்ட் எதுவும் கிடைக்கல, ரன்ஸும் நிறைய கன்சிட் பண்ணுறாரு. அந்த ரீசன்னால கூட மேபி ரொம்ப கம்மியான பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜோ இங்கிள்ஸை வந்து எல்எஸ்ஜி மேட்சுக்கு அகென்ஸ்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். எர்லியாக பிரியான்ஸ் ஆர்யா அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பவர் பிளேயில் இங்கிள்ஸை உள்ள அனுப்பிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வரல. ஸோ அந்த மாதிரி எர்லியாக பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போணுச்சு அப்படின்னா இங்கிள்ஸை மேலே அனுப்புனாங்கன்னா டெஃபினட்டாக இங்கிள்ஸால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஜோ இங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிடான ஒரு பேட்ரு, நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நல்ல ஃபார்மில் தான் உள்ளே வந்தார். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் மேலே கீழே அனுப்புறதுனால, ப்ளஸ் பஞ்சாப் கிங்ஸோட டாப் ஆர்டர் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருடைய ரோல் பிளே பெரிய லெவலில் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து அந்தளவுக்கு ரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. தீக்ஷனா சைலண்டாக அவருடைய ரோல் பண்ணிட்டு இருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்ச்லையுமே சாலிடான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தீக்ஷனாவும் நல்ல பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்சி ஆகட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகட்டும் நல்லா ஆடி இருக்காங்க இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரையும் நான் வந்து என்னோடய டீமில் எடுத்திருக்கேன் டாப் ஆர்டர் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் செகலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஆர்ச்சரு, ஹர்ஷதீப் சிங் எல்லாம் மெயின் பவுலர்ஸு. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு விக்கெட் அது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்பிக்கையில் எடுத்திருக்கேன். பிரப்சிம்ரன் சிங்கை இனிஷியலாக ஆர்ச்சரை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா சூப்பராக வந்து ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீசன் இன்னும் மெச்சூர்டாக ஆடுறாரு பிரப்சிம்ரன் சிங். முன்னாடியெல்லாம் ஒரு 30-35 ரன் அடிப்பார் பவர் பிளேயில், அதுக்கப்புறம் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு 10 மேட்ச்சில் 1 மேட்ச் 2 மேட்ச் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எந்தெந்த பால் ஆடணுமோ அந்தந்த பால் மட்டும் ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சேஃபான பிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதை தவிர ஸ்ரேயஸ் ஐயரும் ரயான் பராகும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு. ரயான் பராக் ஓவர்ஸும் போடுவார், அதனால இன்னும் மோர் சேஃபரான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதான் என்னுடைய டீமு. இது ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து அவைலபிலிட்டியில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அப்டேட் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணுன்னாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். நன்றி.